கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்கிட்ட ஒரு கவர் இருக்கு, சரிங்களா? இந்த கவருக்குள்ள நான் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன். இது எதற்காக அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கடைசியில நான் சொல்றேன். நான் பேச போகிற காரியத்திற்கும் இதற்குள்ள இருக்கக்கூடிய பணத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது எதற்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து கேளுங்க, கடைசி வரைக்கும் இதை நீங்க பாருங்க, சரிங்களா? சரி, இன்னும் 2 நாளைக்குள்ளாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொண்டாட போகிறாங்க. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரா அப்படிங்கிற வாக்குவாதத்தை நம்ம தள்ளி வச்சிருக்கோம். ஒரு காரியம் மாத்திரம் உண்மை, என்ன அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்பது உண்மை. அதை நாம கொண்டாடுகிறோம் என்பதும் உண்மைதான். ஆனா எல்லாரை போலவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடக்கூடியவர்களாய் நாம் இராதபடிக்கு அவர் பிறந்ததற்கான நோக்கத்தை கொண்டாடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், இல்லையா? இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? நம் வேதத்துல வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார், அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பாவத்தையும் நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதும் உண்மை, அவர் அதை செய்து முடித்தார் என்பதும் உண்மை. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இதற்கு நாம் எவ்வளவு செலவழித்தோம்? அதாவது நம்முடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு, அதிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு எவ்வளவு பணமோ அல்லது பொருளோ நாம் செலவழித்தோம் அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா 0, இல்லையா? இது நாம் கிருபையாக ஈவாக பெற்றுக்கொண்ட ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்ட காரியம். சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆரம்பத்துல இருந்து முடிவு புரிந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தரிடத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நாம் எல்லா காரியங்களையும் இலவசமாக பெற்றுக் கொள்கிறோம். உதாரணத்திற்கு முதல்ல ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கின பொழுது ஜீவ சுவாசத்தை அவர் அவர்களுக்கு கொடுத்தார் இலவசமாக, இல்லையா? ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார் இலவசமாக. அதை முழுவதுமாக நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனிடத்துல முழுவதுமாக அதை ஒப்பு கொடுத்தார் இலவசமாக. அதற்கு பின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு கிடைக்கப்பெற்ற எல்லா காரியங்களும் இலவசமாக கிடைத்தது. இதுல ரொம்ப முக்கியமான காரியம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, சரியா, மனுகுலத்தினுடைய பாவத்திற்காக இலவசமாக கர்த்தர் கொடுத்தார். ஏன் என்று சொன்னா அதற்கு ஒரு விலை தேவைப்பட்டது. அந்த விலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய விலை மதிப்பில்லாத ரத்தம் தான் நம்முடைய பாவத்திற்கான பரிகாரமாக இருக்கிறது, அதற்கான விலையாக இருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விலை உயர்ந்த ரத்தத்தை நமக்காக இலவசமாக அவர் கொடுத்து நம்முடைய பாவத்தினின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட 3ஆம் நாளில் எழுந்தபடியினாலே நாமும் உயிரோடு கூட எழுந்திருப்போம் என்கிற நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்காக இலவசமாக ஒரு வீடை தரும்படியாக கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பமாக வரும் பொழுது நமக்கு கிடைக்க போகிற அந்த பரலோக ராஜ்யமும் கூட நமக்கு இலவசமாக கிடைக்க பெற்றதுதான். இப்படி கர்த்தரிடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இல்லையா? ஆனால் இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு காரியத்தை அனுபவித்திருப்போம். என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம நம்மளுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொண்டிருப்போம், இல்லையா? 7ஆம் வசனம் அதுதானே சொல்லுது. கர்த்தர் தேவன் இந்த பூமியை நேசித்ததினாலே, இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் யாவரையும் அவர்கள் மீது அவர் அன்பு கூர்ந்ததினாலே நம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே தந்தருளினார். நம்முடைய பாவத்திற்காக, நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக நமக்காக அவர் இலவசமாக தந்தருளினார். இதனாலே கர்த்தருடைய அன்பு என்ன என்பதை நமக்கு அது விளங்க செய்கிறது, இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்திலே கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அதே அன்பை மற்ற மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்ற மக்களும் அதை அறிந்து கொள்வதற்கு உதவ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம், சரியா? இப்போ நான் இந்த கவரை பத்தி சொல்ல போறேன். இந்த கவருக்குள்ள நான் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த பணம் எதற்காக அப்படின்னா எனக்கு ஒரு காரியம் தோணினது. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய அன்பை சில நேரங்கள்ல நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா ஒரு சில பிரயாசங்களை எடுக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்துல மிஷனரிகள் அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அநேக நேரங்களிலே அவர்கள் ஒரு சில சேவைகளை செய்து, அவர்களுடைய அறிவை சார்ந்த சேவைகள், அதாவது ஒருவேளை ஒரு படிப்பு சொல்லிக் கொடுத்தோ அல்லது மருத்துவம் செய்து கொடுத்தோ அவர்கள் அந்த சேவைகளை செய்து கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. சில நேரங்கள்ல அவர்களுடைய சொந்த பணத்தையும் போட்டு செலவழித்து சில காரியங்களை செய்ய வேண்டியது அவர்களுக்கு அவசியமாகப்பட்டது. இதெல்லாம் செய்தபடினாலே அவர்கள் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன என்பதை இவர்களுடைய சேவைகள் மூலமாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனுடைய ஒரு சின்ன முயற்சியாக இதுல இருக்கக்கூடிய பணத்தை வைத்து யாருக்காகிலும்
ஒருவருக்கோ இல்ல 2 பேருக்கோ, எப்படி வருகிறதோ ஒருவருக்கோ அல்லது 2 பேருக்கோ இலவசமாக அவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த நாளிலே சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை ஏவினார். அதற்காக தான் நான் இந்த பணத்தை இதுல போட்டு வைத்திருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நான் ஏற்கனவே செய்து முடித்து இருப்பேன். சரிங்களா? ஒருவேளை கர்த்தர் உங்களையும் ஏவுவார் என்று சொன்னால், நாம் இலவசமாக தேவனுடைய அன்பை எப்படி பெற்றுக் கொண்டோமோ அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே ஒரு காரியத்தை செய்து காண்பித்தார். நாம் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சின்ன சேவையினால இயேசு கிறிஸ்துடைய அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறதற்கு அது ஒரு வாய்ப்பாய் அமையும் என்று சொன்னால் அதை நாம் ஏன் இந்த நாளிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த நாளிலே உங்கள் முன்பாக நான் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மகனை நமக்காக கொடுத்தார் இலவசமாக. நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பணத்தை வைத்து நாம் முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரிடத்துல போய் இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்லுகிறதற்கு நாம் ஏன் இந்த பணத்தை செலவழிக்க கூடாது என்பதுதான் இன்றைக்கு நாம் நம்மை கேட்டு பார்த்துக் கொள்ள போகிற கேள்வி. இதை நான் இவ்வளவு பணத்திற்கு தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஒருவேளை உங்களை கர்த்தர் ஏவுவார் என்று சொன்னால் நீங்களும் இந்த காரியத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யலாம் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இலவசமாய் ரட்சிப்பை இலவசமாக தேவனிடத்திலிருந்து உயிரை பெற்றுக்கொண்ட நாம் இலவசமாக மற்றவர்களுக்கு அநேக காரியங்களை செய்து கர்த்தருடைய அன்பை நாமும் பகிர்ந்து கொள்வோம். ஒருவேளை நீங்களும் என்ன போல ஏதோ ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்ஸ்ல போய் நான் இதை செய்த பிரதர் அப்படின்னு சொல்லி போடுங்க. எவ்வளவுக்கு செஞ்சீங்க, அதனுடைய உள் காரியங்கள் எதுவுமே நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன செஞ்சீங்க இல்ல செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா கூட போதும். மற்றவர்களுக்கு இது ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். சரியா? நான் மறுபடியும் இதையே சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தரிடத்திலிருந்து இலவசமாக உயிரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பெற்றுக்கொண்ட நாம் இலவசமாக மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்கு விவரிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன்.